நாடு முழுவதும் போலியோ எனப்படும் இளம்பிள்ளைவாத நோய் தடுப்பு சொட்டு மருந்து முகாம் ஞாயிறன்று நடந்தது. போலியோ எனப்படும் இளம்பிள்ளைவாத நோய் தடுப்பு சொட்டு மருந்து முகாம் நாடு முழுவதும் ஞாயிறன்று நடந்தது. சென்னை மாநகராட்சி சார்பில் அனைத்து வார்டுகளிலும் போலியோ சொட்டு மருந்து வழங்கப்பட்டது. அரசு மருத்துவமனைகள், சென்னை சென்ட்ரல் மற்றும் எழும்பூர் ரயில் நிலையம் உள்ளிட்ட பொதுமக்கள் அதிகம் கூடும் இடங்களிலும் குழந்தைகள் நலன் கருதியும் பெற்றோர் வசதிக்காகவும் சொட்டு மருந்து வழங்கப்பட்டது. குழந்தைக்கு 3 மாசம் ஸ்டார்ட் ஆயிருக்கு. இங்க கூட்டம் இல்ல. நான் எக்மூர் ஹாஸ்பிட்டல்ல பாப்பாவுக்கு சொட்டு மருந்து போட்டுட்டு வந்திருக்கோம். 5 வயதுக்கு உட்பட்ட அனைத்து குழந்தைகளுக்கும் சொட்டு மருந்து வழங்குவது கட்டாயம் என்ற போதிலும் உடல் நலம் பாதிக்கப்பட்டிருப்பின் மருத்துவரின் ஆலோசனை பெற்ற பின்னர் போலியோ வழங்குவது நன்மை தரும் என்று மருத்துவர் உபாசனா கூறினார். இன்னைக்கு இந்த போலியோ டிராப்ஸ் ஆஸ் பர் த கேம்பெயின் இன்னைக்கு டிராப்ஸ் போட்டுட்டு இருக்கோம் ஹாஸ்பிட்டல்ல. ஆனா ஏதாவது ஃபீவர் இல்லைன்னா லூஸ் மோஷன் அந்த மாதிரி இருந்ததுன்னா அவாய்ட் பண்ற மாதிரி இருக்கும். நான் நீங்களே முடிவு பண்ணாம இங்க டாக்டர் கிட்ட காமிச்சிட்டு அது போடலாம்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா திரும்ப நெக்ஸ்ட் மந்த் கூட ஒரு நாளைக்கு போட போறோம். அன்னைக்கு திரும்ப இந்த குழந்தைங்கள போடலாம். எழும்பூர் குழந்தைகள் நல மருத்துவமனையில் காலை தொடங்கிய சற்று நேரத்தில் 300க்கும் மேற்பட்ட குழந்தைகளுக்கு சொட்டு மருந்து வழங்கப்பட்டுள்ளதாக தன்னார்வ தொண்டு நிறுவனத்தினர் தெரிவித்தனர். இப்போ எக்மோர் சில்ட்ரன் ஹாஸ்பிட்டல்ல போலியோ முகாமுக்காக வந்திருக்கோம். எல்லாரும் இப்போ தமிழ்நாட்டில் போலியோ ஃப்ரீ ஆயிருக்கு. இந்தியா முழுக்குமே 3 இயர்ஸா போலியோ ஃப்ரீ கண்ட்ரியா இருக்கும். அதுக்கு நம்ம 5 வயசுக்கு உட்பட்ட குழந்தைங்களுக்கு போலியோ டிராப்ஸ் தவறாம கொடுக்கறதுனால தான் இப்போ போலியோ ஃப்ரீ கண்ட்ரியா நம்ம வர முடிஞ்சிருக்கு. இந்த முகாமுக்கு கட்டாயம் போலியோ டிராப்ஸ் போட்டுக்கணும்னு கேட்டுக்கிறோம். ஸ்டேஷன்ல எல்லா இடத்துலயுமே இந்த போலியோ கொடுக்கறாங்க. இன்னைக்கு ஃபுல்லா எங்க வேணாலும் நீங்க உங்க குழந்தைங்களுக்கு போட்டுக்கலாம். இட் இஸ் a must. தயவு செய்து போட்டுக்கோங்க. புதுவையிலும் 99,020 குழந்தைகளுக்கு சொட்டு மருந்து போடும் பணி ஞாயிறு காலை துவங்கியது. இதற்காக சுகாதாரத்துறையின் 314 மையங்களும், காரைக்காலில் 70 மையங்களும் சொட்டு மருந்து போடும் பணியில் 2000 அரசு ஊழியர்களும் ஈடுபட்டனர். அடுத்த முறையாக பிப்ரவரி 23ஆம் தேதியும் இம்முகாம் நடக்கிறது.